திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் டவுன் பகுதியில் ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண பொதுமக்கள் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் கோரிக்கையை மாநகராட்சிக்கு எடுத்துரைக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருந்து வருகின்றது திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம். திருநெல்வேலிக்கு ரயில்களில் வருபவர்கள் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் சந்திப்பு பேருந்து நிலையமே அன்போடு பயணிகளை வரவேற்கும். பரபரப்பாகவே காணப்படும் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 79 கோடி மதிப்பில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டது. இதில் சிறப்பான அம்சமாக சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தரைத்தளத்திற்கு கீழ் பைக்குகள் மற்றும் கார்கள் உள்ளிட்டவற்றை நிறுத்த அமைக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடம்தான். ஆனால் இந்த வாகன நிறுத்துமிடம் தற்போது வரை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இதற்கு பல காரணங்களை அமைச்சர் முதல் ஆட்சியர் வரை கூறுகின்றனர். இந்த வாகன நிறுத்துமிடம் திறக்கப்படாத காரணத்தால் ரயில்வே நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் சுமார் 300 மீட்டர் தூர சாலையின் இருபுறமும் அனுமதியின்றி இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை பொதுமக்கள் நிறுத்தி செல்கின்றனர். இதனால் காலை மற்றும் மாலை ஆகிய முக்கிய வேளையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இப்பாதையை கடக்க 30 நிமிடங்களுக்கு மேல் ஆகின்றது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள பார்க்கிங்கை ஓபன் பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியரி. ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க 2-3 டேஸ் போயிட்டு வர்றவங்க பைக்கையும் சேஃப்டியா அங்க இது பண்ணலாம். பைக்கோ கார்ஸோ எதுவா வேணாலும் அங்க இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்டர் கிரவுண்டு அப்ப மேல எல்லாத்துலயும் பார்க்கிங் வச்சிருக்காங்கன்ட்டு. பட் ஆனா அதை ஏன் வெளி மக்களுக்கு தெரியற மாதிரி படுத்தல, இல்ல அது ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதை கொஞ்சம் கிளீன் இது பண்ணி சரி பண்ணி அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இந்த மாதிரி பண்ணணும், பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு இது பண்ணுச்சுன்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு டிராபிக் ஏற்படுதுன்னா, நம்ம ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நாம சென்றடைஞ்சிடலாம். ஆனா இந்த இடத்தை நம்ம கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். அதே நேரம் ரயில்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பீக் ஹவர்ஸ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகும். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு டிராபிக். அங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன் பேருந்து நிலையத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகன காப்பகங்கள் வந்து இதுவரைக்குமே திறக்கப்படல. ஒரு பேருந்துல இருந்து ஒரு 2 வீலர்ல இருந்து எல்லாத்தையுமே அந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். ஆனா இன்னும் மாநகராட்சி நிர்வாகம் அந்த காப்பகத்தை வந்து திறப்பதற்கு காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் சாலைகளில் வாகனங்களில் நிறுத்துவது தொடர்கதையாகிவிட்டது என்றும் இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதிக்கும் விதமாக உள்ளதாக கூறிய புதிய பேருந்து நிலையம் கட்டி சில வருடங்கள் ஆயிட்டு பழக்கத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் அது கீழே நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்கு, அதை அடைச்சு போட்டிருக்காங்க. இந்த வாகனங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வாகனங்கள்லாம் அதுக்கு அடியில ஒரு பாஸ் போட்டு விட்டாங்கன்னா அந்த சிக்கல் குறையதுக்கு வாய்ப்பு உண்டுப்பா. இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? அதே மாதிரி நீங்க டவுன்லயும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அந்த மாதிரி கார் பார்க்கிங் இடம் நல்ல பிரமாண்டமா கட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த ரதவீதியை சுத்தி உள்ள வண்டிகள் எல்லாம் அந்த இடத்துல கொண்டு நிறுத்தலாம். ஒன்றும் செய்ய முடியாது. நகர விரிவாக்கங்கிறது இந்த மாதிரி வாகனங்கள்னாலையும் மக்கள் தொகை பெருக்கத்தினாலையும் சிரமம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு ஒருக்க நல்ல திறமையா வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி அதிகாரிகள், மேயர்கள், அரசாங்கமும் இணைந்து இந்த மாதிரி தீர்வுகள் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த விவகாரம் குறித்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா கூறுகையில், தான் தற்போதுதான் பதவியேற்று இருப்பதால் இதுகுறித்து ஆலோசித்து விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். மேலும் இது திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையாளர் பிரசன்னகுமாரிடம் எமது செய்தியாளர் கேட்டபொழுது முழுமையாக விசாரித்து மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக தெரிவித்தார். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.